நம்ம ஊருக்கு ஒரு தலைமை, நம்ம கூத்து வச்சிருக்கிற ஒரு தலைமை, பொதுமக்களுடைய ஒரு அனுகிரகம், ஒரு அனுமதி. இப்படிப்பட்ட சேனல் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க, அப்படியே ஸ்டாண்ட்ல வச்சு விட்டுட்டு அப்படியே போய் கோயிலுக்குள்ள போய் தூங்கிடுவாரு. ஆனா சேலம் மாவட்டம் கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த இன்னும் யூடியூப் சேனல் செல்வம் அவர்கள் நம்மளது தெருக்கூத்தனை இன்று வரைக்கும் குறைஞ்சபட்சம் 50 கூத்துக்கு மேலான கூத்துகளை எடுத்து அகில இந்திய முழுவதும், தமிழ்நாடு முழுக்கமல்ல இந்தியா முழுக்க இந்த கூத்தினை சிறப்போடு விழிப்புணர்வு செய்து, அதாவது ஒளிபரப்பக்கூடிய சேனல் யார் என்றால் இன்னும் யூடியூபில் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் செல்வம், சேலம் மாவட்டம் கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த இன்னும் யூடியூப் சேனல் செல்வம் அவர்களே, அவர்களுக்கும் இந்த கூத்தினுடைய தலைமை பொதுமக்கள், தெருக்கூத்தினுடைய கலைஞர்கள் அனைவருமான சேர்ந்து இந்த மாவட்டத்தில் உள்ள இன்னும் நம்மளது தெருக்கூத்தை பார்க்க வந்த உருளைக்கோட்டை மாநகரத்தில் உள்ள இனம் தர்மகர்த்தா, இனம் ஊர் கவுண்டர், அனைத்து பொதுமக்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு வரவேற்பு தந்த அனைத்து பொதுமக்களும் அந்த சேனலுக்காக, அதாவது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எப்படி இன்னும் அந்த சேனல் எப்பொழுதும் உயிரை வேண்டும் என்று வாழ்க வாழ்க என்று இன்னும் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் அவர்கள் எப்பொழுதும் வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று எங்களது குழுவின் சார்பாக பொதுமக்களுடைய சார்பிலும் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துகிறேன். நன்றி கிடந்த வணக்கம். பேச்சு வாக்கிலே மறந்து விடுவேன் என்று சொல்கிறாய். நான் சொல்லலடி, எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க அப்ப தான்டா ரொம்ப பேசுறா, அவெல்லாம் கவனிக்க மாட்டேன். இங்க வாடா, எங்க அம்மா, எங்க அம்மாவும் அவர் தானே, உங்க அம்மா அவர் சம்பளம் வாங்க மாட்டா. பாத்துக்க பேசா போறீங்களா? வண்டி வாட உடல் ஒன்று உயிர், உயிர் ஒன்று உடல் இரண்டாக இருக்கிறாய். சிவன் பாதி சக்தி பாதி என்று உண்மைதான். ஆனால் என்னுடைய பாதத்தை பணிய முடியுமா முடியாதா? 1000 வார்த்தைகள் அடுக்குமொழியாக உரைத்தால் உன் பாதத்தை பணிய முடியாது, முடியாது, முடியாது. நீ பணிய போவதும் இல்ல, கிடையாது. உன்னிடத்தில் நான் பணிவிடை வாங்க போவதும் இல்ல. ஆனால் என்னிடத்தில் இருப்பது 2. என்ன? காலா கொடுத்தால் வரும், காலா கொடுத்தால் வரும், காலா கொடுத்தால் வரும், கையாளிட்டால் மட்டும் சாபம். உனக்கு இருக்குது விடிய காலம். யாருக்கு? என்ன மாமா கெடும் புத்தி கண்ணுக்கு தெரியாதா? தூக்குற கல்லு தலைக்குதான். பேசு. மாமான்னு கூப்பிட்டா அப்படியே போயிடும் நானே. டேய் நீ முனிவன்டா, டே முட்டிலும் பிறந்த முனிவன்டா. பைத்தியக்கார கேனையா, நீயே சிவபெருமான் என்று சொல்ற ஜடாபாரத்துல ஒரு பூச்சால வச்சுட்டு தெரியல. அப்ப நான் போனா தப்பா? சரியா அதனால படிக்க முடியாது, படிக்க முடியாது, படிக்க முடியாது, முடியாது சொல்றேன். ஒரு மகன் அழைக்கும் போது நீ வர வேண்டும் இல்லையா? மகன் சரியாக இருந்தால் நான் வந்திருப்பேன். தாங்கள் கையில் எடுத்து இனிமேட்டு என் மகத்தை படிய மாட்டேன், படிய மாட்டேன், ஒரு பொழுது படிய மாட்டேன். என் பாதத்தை நீங்கள் படியாது இருக்க வரையில் அதே சிவனே பரமன் என்று இந்த உலகத்தில்
நானே படியளக்கும் என்று சொல்கிறான். எவனாவது படியளந்ததை பார்த்தீங்களா? இல்ல. ஏய், படியளந்ததை இவன் யாராவது பார்த்திருக்கிறா? கண்ணா படி இழக்கிறேன் போய் எவங்கிட்ட படி எடுத்துட்டு வந்து அளந்து கொடுத்தான். இல்லைங்க யாருக்கிட்டா நீ படி இழந்த? யானை முதல் எறும்பு வரை 81,000 ஜீவவேதங்களுக்கு படி இழந்தேன். நீ ஆமா, எத்தனை வல்ல படி இழந்த? கேக்குறான் பண்ற கேள்வி எப்படி கேக்குறான்னு நான் வரமாட்டேன்டா. பாரு முனிவர், நாங்க தேவர்கள் போய் ஒரு முனிவர் பாதத்தில் படிவதா ஒருபோதும் முடியாது. யாருன்னா வந்த வழியை விட்டு வராத வழியை சென்று விடு. உன் பாதத்தை எங்களால படிய முடியாது. அப்படி வரமாட்டது கிடையாது. காலால் கொடுத்தா வரம், கையால் கொடுத்தா சாபம். தயவு செஞ்சு பொருளை விட்டுட்டு பள்ளிப்பட்டியிலே போயிடும். ஏண்டா வாக்கு கொடுத்தாங்களா? என் பாதத்தை படிவாயா இல்லையா? எத்தனை தரண்டா கேப்ப? ஆனா படிய மாட்டேன். ஏண்டா என்ன அப்படின்னு சொல்றேன்? இப்ப மட்டும் படிச்சுக்கிட்டு இடம் பொழைச்சுக்குவேன். படிய மாட்டி முடியாதா? அம்மா வா. ஒரு பாதம் பாதத்தை பணி பாதத்தை படிக்க முடியாது. புடுங்க மாட்டேன். நான் வந்து உன்னை புடுங்க சொல்லி என் பாதத்தை பணி. முடியாதுடா டே, அமுட்டு முறையா முடியாதா? எங்கடா கை காட்டுற டே, அநியாயம்டா. ஆனால் இப்பொழுது படிய மாட்டான். அடே அடே பரமனே உன்னை ஒண்ணு பேர சாப்பிடுறேன். உன்னை அறுத்து மலைக்கு நான் கூடையில் அள்ளிக்கிட்டு போகல. 2011 நேத்திரங்கள் இருக்கின்ற சொல்லி ஆணுவம் கொண்டு ஆதி சாதனை மேல் கொண்டு ஆணுவம் கொண்டு ஆடுகிறாய். நீரேடு புவனங்களையும் நான் படியெடுக்கிறேன் என்று பதம் கொண்டு ஆணவமாய் ஆடுகிறாய். பம்பரம் போல் சுத்துகிறாய். என்னடா உன் சாபம்? மதத்தை அடக்குகிறேன். என்ன மதம் கொண்ட உன் ஆணவத்தை அடக்குகிறேன். என்ன உன் சாபம்?
தேவகணங்களால் சிறுமுதையறுப்பாய். ஆனால் பித்தி வெறி பிடிப்பாய். சுடுகாட்டு சுட்ட பிணம், வெந்த பிணம், வேளாண் பிணம், பச்சை பிணங்கள் எல்லாம் நீ எங்க இருக்க மாட்ட. நீ சுடுகாட்டுக்கு போய் கைலாயத்தை விட்டு நீ கடப்பாய். இதுதான் என் தாபம். எப்படி போவன் தெரியுமா? ஒரு பட்ட மரம் போல் பட்டியல் பாருடா. கொடியவனே தூர்வாச என் மன்னவருக்கு தான் கொடியவனே தூர்வாச முனிவாக்கியாலே. கொடியவனே தூர்வாச முனிவாக்கியாலே. பாரு கொடியவனே அதாவது தூர்வாசன் மகாமுனி என் பரமனுக்கு தான் அழித்திட்ட சாபா நீ அழித்திருக்கிறா. கொடுத்ததோ அர்த்தாபம் தானே. கொடுத்ததோ அர்த்தாபம் தானே. நேத்திரமா யாரவல்ல கோவம் பட்ட மரம் எப்படி பட்டு அழிஞ்சு போதும் அது மாதிரி நீ அழிஞ்சு போவா சாபத்தை. கொடியவனே தூர்வாச சொல்வாக்கியாலா. பக்கவன் மரமணிக்கு கொடுத்த வந்தாலும் தானே. இந்த மண்டலம் போட்டு மன்னர்கள் எல்லாம் மதிமயங்க கேவலமாக பறிக்க நேத்திரமோ இழந்துமே நீ அழுவாய் போடா. கணவனுக்கு கொடுத்த சாப்பிடும் பார்த்தேன். நீயாவது நல்லா பொழுதுக்கணும்னு நினைச்சேன். சாப்பிட கொடுக்கறவனுக்கே சாப்பிட கொடுக்கறான். எனக்கு சாபமா? ஏண்டி சிரிக்கி எத்தனை பேத்த நீ ஏறி இருப்ப. உனக்கு எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? திரும்ப தாபத்தை கண்டு மதிமயங்க நின்ற மங்கை தாபத்தினால் மதிமயங்க நின்ற செடி சொல்ல கேடு. இந்த நிமையில் இருக்கின்றான் என்று ஒரு பொழுது என்ன
சொல்ல வேண்டாம் மங்கையே பர்வதானே மங்கையே கதிரை கொண்டு செல்லும் போது மங்கையே உனக்கு மங்க பைத்தியோ வம்பாக உனது திருமதியில் பைவே இதோ பாரா ஏழ்றவல்ல கோமம் இந்த முகத்தாடி 22 நேத்திரங்களுடைய நூர்வாசனை கண்டாடா பரமனுவ பாதத்தை படிய மறுத்தான் பார்வதால் எனக்கு சாபத்தை எனக்கு நினைத்தான் கொடுத்தேன் இருவருக்கும் வரம் அல்ல சாபம் சுடுகாட்டை தேடுவான் மயானத்தை தேடுவான் எங்க நாட்டை விட்டு நீ போய் தொலைடா. சரி கொடுத்தாச்சு பொறுப்பு விபரீதம் விளையாடி கொண்டிருக்கிறது. 22 நேத்திரங்களும் 7 வல்ல கோபமும் 3 தாடியோடு இருக்கிறேன். சற்றேனும் மதியாமல் படிக்க இருக்கிறாயே பரமா தந்தையார் என்று பாராமல் பரமனே என்று அழைக்கிறான். கெடும்புத்தி கண்ணுக்கு தெரியாது. அவன் நினைக்கிறது எனக்கு சாபம் கொடுக்கிறான். அவன் சாபம் மகன் விட்ட சாபம் நமக்கு படிக்க போகுதா? கிடையாது. உலக ஜீவராசிக்கு படி இழந்து வருகிறேன். பதனமாக கைதாகியிருக்கிறேன். அண்ணா, அதாவது நீங்க படி இழக்காவிட்டால் ஜீவராசிகளும் ஆடிக்கொண்டிருக்கும், பட்டினியாக இருப்பார். இப்ப நம்ம மகனால இப்ப பாதி நேரம் வீணாகி விட்டது. நீங்கள் படியலுக்கு சென்று வருங்கள். சரிங்களா? அமைதி பண்ணிருக்கிறான். அந்த தூர்வாசர் கொடுத்த சாபத்தை நீக்குவதற்கு இதோ முக்கண்ணராகிய பரமேஸ்வரை நோக்கி வெள்ளிங்கிரி சொல்லக்கூடிய கைலவனுக்கு வந்திருக்கிறோம். ஆனா எப்படி என்றால் இங்க வந்து பார்த்தா என் மாமாவாகிய முக்கண்ணராகிய பரமேஸ்வரனும் காணல, உமா பார்வதியும் காணவில்லை, அத்தையும் காணவில்லை. அதனால சக்தி இல்லாத சிவன் இல்ல, சிவன் இல்லாத சக்தி இல்ல. ஆமாங்க, இருவரும் சேர்ந்து படியிலக்கு சென்றிருப்பார் போல் தெரியுது. அவருடைய சிமாதனமாகப்பட்ட ஈசன் அவருடைய சிமாதனம் இது இருக்கிறது. இந்த சிமாதனத்துல சிறிது நேரம் அமர்ந்திருந்து அந்த முக்கண்ணாகிய பரமக்கடவுள் வந்தாரானா தூர்வாசனுக்கு சாபம் அளித்து விட்டான். மாமா, என் சாபத்தை நீக்குமாய் மாமா என்று சொல்லி என் சாபத்தை விதிமோசனம் பெற்று நான் செல்ல வேண்டும். சிறிது நேரம் இந்த சிமாதனத்திலே அமர்ந்திருக்கிறேன். அப்படியே ஆகட்டும்.
அதாவது என் மன்னவர் படியலுக்கு சென்று பிறகு வந்து விட்டார் என்று நினைக்கிறார். அவர் நிழலாகப்பட்டது எனக்கு தெரிகிறது. அதாவது பெண்களுக்கு அதிகபட்ச குனிஞ்ச தலையா நம்பராத நடக்கணுமா? அதனால என் மன்னவருக்கு காலை பூஜை மாலை பூஜை பாத பூஜை செய்வது எனக்கு வழக்கம். இப்ப மன்னவர் வந்து விட்டார், பாத பூஜை செய்யலாமா? நான் வந்தனம் புரிகிறேன் சுவாமி. ஐயோ எங்க காணவில்லை. நீ யாரப்பா? என் மன்னவர் படியலுக்கு சென்று விட்டு அரண்மனைக்கு வந்து விட்டார். அவர் பாத பூஜையை செய்யலான்னு செய்து கொண்டிருக்க வேலையில இவங்களே வந்து பாத பூஜை செஞ்சு காரி துப்புறாங்களே. இப்ப என் மன்னவராகப்பட்டவர் வந்தார் இல்ல, எங்க போயிருக்காரு? வண்ணாத்தி சேலை உருவு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வண்ணாத்தி சேலை உருவா? அப்பா படியலுக்கு தானே பிறகு போனாரு, அவருக்கு அங்க என்ன வேலை? இங்க என்ன வேலையா? அது அந்த ஆண்டு போய் கேள்வி ஏன் அப்ப வரட்டும், அவரை நானா பாத்துக்கணும். சரி வரட்டும். படியா சாமி பாரா உலகம் எல்லாம் சீராக படி இழந்தோம். சரி கைலாயத்துல கால் எடுத்து வச்சுட்டோம். ஆமா ஆமா, இதுக்கு மேல எனக்கு நல்ல நேரம் தான். இதுக்கு மேல ஒண்ணு நல்ல நேரம் தான். ஏண்டா அருமையான நேரம். ஆகையினாலே நல்ல நேரம் சூப்பர். கைலாயத்தில் இறங்கி வந்த உடனே என் தேவியாகிய உமா பார்வதி சுவாமி பிராணபதி என்று எனக்கு பாத பூஜை செய்வாங்க. இங்கே என் தேவி உறங்கியிருப்பாளா? தெரிஞ்சு அப்பதான் நினைக்கிறேன். தூங்கிருப்பான். கூப்பிட்டு பார்க்கலாம். பெண்ணே பார்வதி, யாரு என் புத்திர வந்திருக்காரு? ஆமாமா, ஒருபோதும் பேச மாட்டேன். நான் கோச்சுக்கிட்டேன். சொல்லி கொடுங்க. சாமி கண்ணே பார்வதா, யாங்க உங்ககிட்ட பேச முடியாது, போங்க எட்ட போங்க. கண்ணே பால் வருதா? தேவி பார்வதா, இந்தாடி டேடி தள்ளி தள்ளி போறா. நல்லவர் வந்து விட்டார் சொல்லி நான் பாத பூஜை செஞ்சேன். அது நல்லவா? ஆமா. என்ன எப்பொழுது பார்த்தாலும் வாழ்ந்திருப்பாண்டு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. ஆசீர்வாதம் பண்ணதை விட உங்களுக்கு வண்ணாத்தி பொண்ணும் தக்காசி பொண்ணுன்னா உங்களுக்கு முக்கியம். நீங்க உங்க வீட்டு போயிட்டியா? அங்க எதுக்கே போன மாப்பிள? கஞ்சா போதும்.
பண்ணாத்தி பொண்ணுக்கு ஆசைப்பட்டு போயிட்டேன். ஏய் பைத்தியக்காரி, இதனால் தான் உனக்கு வாயாடி வாயாடி வாதாடி வாதாடி வாயாடின்னு பேர் வந்துருச்சு. பார்வதி, பாரா உலகம் எல்லாம் படியறக்க போனேன், கைலாயத்துல காலடி இப்பதான் எடுத்து வைக்கிறேன். உன் காலை நான் பண்ணிஞ்சேன், உன் பாதத்தை நான் பண்ணிஞ்சேன். நான் எங்கடி வந்து எங்க வாதத்தை பண்ணிட்டேன்? எங்க வந்தா எங்க போனோம்னா எங்கடா போனோம்னா இல்ல வண்ணாத்தி சேல உருவம் போலான்னு சொன்னான். வண்ணாத்தி வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? இல்ல சின்னாத்தி வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? வண்ணார மாதர் வீட்டுக்கு எதற்காக சென்றீர்கள்? சேல உருவருக்கு. அடி வண்ணார மாதருக்கு பெண்ணே, வண்ணார மாதர் வீட்டுக்கு எதுக்கு போனேன்னு தானே கேக்குற? புள்ள வரம் கொடுக்க தான் போறேன். மாப்பிள கட்டுல பொண்ணாட்டு நான் குட்டுக்கல்லாட்ட இங்க இருக்க சொல்ல ஒன்னால இங்க பொண்ணை புலத்த முடியல. நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. இல்ல படி இழக்க போறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு நீ எப்ப போயிட்டு இருக்க? குழந்தை வரம் ஏங்க சாமி, குழந்தை வரம் கொடுக்க போனீங்க, புள்ள வரம். பைத்தியக்காரா, ஏங்க சாமி, எங்க ஊர்ல ஒரு மாடு கூட சென பிடிக்காது சாமி, பசுமாடு வேற. வண்ணார மாதருக்கு மைந்தன் வரம் கொடுக்க போனேன். வரம் கொடுக்க. செக்கார மாதருக்கு சீலன் வரம் கொடுக்க போனேன். ஆமா, கைலாயத்துல காலடி இப்பதான் எடுத்து வைக்கிறேன். பின்னையே வந்து காலை எடுத்து வச்சுனே உன் பாதத்தை படிதுன்னு சொல்றியே. நான் இல்லாத வேலையில என்ன நடந்துச்சு? ஏங்க சாமி, யார் ஏங்க மருமகனுக்கு மட்டும் பிரம்மதேவன் வந்து உங்க சிம்மாசனத்துல அமர்ந்தான் சாமி. மருமகன் வந்தாரா? ஆமா. ஏண்டி மருமகன் வந்திருக்கிறானே, அவனுக்கு வயிறால அன்னமெல்லாம் இட்டாயா? ஏங்க உன் மருமகன் கூட போய் உள்ள போய் படுத்துட்டா சாமி உன் பொண்டாட்டி. ஏங்க உன் மருமகன் வந்தான், வந்தோடனே உன் பொண்டாட்டி உள்ள போய் 2 பேரும் தான் வேலை பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ள போய் படுத்துட்டாங்க. கைலங்கிரி வந்து பாதம் பணிந்தேன் படிந்தேன் என்று நீ சொல்லும் பொழுதே நான் படிந்து விட்டேன். பிறகு நான் எப்படி படிவது? சண்டாளி நயவஞ்சகி, நான் இல்லாத வேளையில் மருமகன் காலை பிடித்தவளே, அடியே என் குலத்தை கெடுத்தவளே, அடி குலத்தை கெடுக்க வந்த சரியான பாதையே. என்ன ஆயிடுச்சு? இல்ல இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? தேவாதி தேவரெல்லாம் மும்மூர்த்தி மூவரெல்லாம் என்னை கண்டால் ஏசுவாரே. சிவபெருமான் இல்லாத வேளையிலே பிரம்மதேவன் கைலாயம் போயிருக்கிறாரு. அந்த நேரத்துல பார்வதி அம்மா வந்து பிரம்மனுடைய காலை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா என்ன மூஞ்சில காலி துப்ப மாட்டாங்க. மன்னா ஏண்டி மருமகிட்ட போனவள? ஐயோ இங்க பாருங்க, தப்பா தவற பேச வேண்டாம். நான் எப்படி படித்தேன் தெரியுமா? தாங்கள் அமர பீடத்தில் அவர் வந்தாரு என்னவோ தெரியல. நான் நீங்க தான் வந்திருக்கீங்க சொல்லி தங்களுக்கு எத்தனை சிரம் இல்ல தங்களுக்கு என்னடா பேச்சு? என்ன பேச்சு? முகத்திலே முடிக்காத. இங்க பாருங்க, என் முகத்திலே முடிக்காத. அதாவது நீங்க என்பது தெரியாம அவருக்கு தெரியாம பாதத்தை படிந்து விட்டேன். உங்களுக்கு இருப்பது 5 சிரம். என்ன கேட்க வருகிறாய்? இப்ப உங்களுக்கு எத்தனை சிரம்? அடி பைத்தியக்காரி, எனக்கு எத்தனை சிரம் என்று தெரியாமலா இத்தனை வருட காலமாக என்னிடத்திலே புறப்பாடி கொண்டிருந்தாய்? எத்தனை சிரம் சொல்லுங்க? மும்மூர்த்தி மூவருக்குமே 5 சிரம் உண்டு. 5 சிரம். அத உங்களை போல் ஒரு அழக சிரம் வந்ததுனால தாங்கள் தான் வந்திருக்கீங்க சொல்லி பாதத்தை படிந்து விட்டேன். படிந்த பிறகு திரும்பி எழுத பார்த்தா யாரோ காணா. பிறகு நீங்க தான் வந்துட்டு போயிருப்பீங்க சொல்லி உங்ககிட்ட கேட்டேன். இது தப்பா? அப்ப வந்து இருப்பது யாருங்க? மும்மூர்த்தி மூவருக்குமே 5 சிரம் உண்டு. ஆமா, 5 சிரத்தில் என்னை போல் அழகு சிரம் உடையவர் யாரு? மருமனாகிய பிரம்மதேவனுக்கு மட்டும்தான் என்னை போல் அழகு சிரம் உண்டு. அப்பேற்பட்ட பிரம்மன் தான் வந்து விட்டாரா, ஈசன் தான் என் கணவர் தான் வந்து விட்டாரா என்று சொல்லி உன் மனதிலே குழப்பமாகி விட்டாரா? குழப்பத்திலே பாதமணிந்தாயா?
தவறு செய்தவன் பிரம்மதேவனா? அதனால என்ன செய்ய சொல்ற? மன்னா இறந்தா உங்க சிறை இறக்கணும், இல்ல அவரு சிறை இறக்கணும். யாரு சிரமம் இல்ல அறுபடணும். உங்க சிரத்தை அறுத்துக்கிறீங்க இல்ல அவரு சிரத்தை அறுக்கிறீங்க? இது நியாயமா இருக்குதா? இவன் நானும் தெரியாம ஏன்டா தினமும் உங்களுக்கு புலங்குற குண்டானுக்கும் புதுசா புலங்குற குண்டானுக்கு வித்தியாசம் தெரியாது? மாறி போச்சு. ஏய் பார்வதி, தெரியாம படிக்க பாதித்த படிந்து விட்டேன். இறந்தா உங்களுக்கு இந்த சிறை இறக்கணும், இல்லன்னா இல்ல பிரம்மதேவனை இறக்கணும். உங்க சிரத்தை அறுக்கிறீர்களா இல்ல பிரம்மதேவன் சிரத்தை அறுக்கிறீர்களா? நீ போய் பாதித்த படிவ தங்களது பாதித்தை மூஞ்சி முகம் தெரியும், எல்லாம் அடையாளங்கள் மாறி போய் தெரியாமல் பாதம் அணிந்தேன். படிந்து விட்டேன். ஒண்ணு இருந்தா உங்களுக்கு ஈசனுக்கு 5 சிரம் ஒன்று இருக்கணும், ஈசன் இருக்கணும். ஆமா, பிரம்மதேவனுக்கு இருக்கணும். ஏன்டி என் தலையா இருக்கு சொல்றியே? நீ சொன்னு சொல்லி நீ போய் மருமகன் காலை பிடிச்சதுக்கு சிவபெருமான் போய் மருமகன் காலை பிடிச்சதுனால பார்வதி பிடிச்சதுனால சிவபெருமான் ஒரு தலையா எடுத்துக்கிட்டாரு. நீ கேவலமா பேச மாட்டாங்க. தவறு செய்தவன் மருமகனாகிய பிரம்மதேவன் ஒரு மாமனார் வீட்டுக்கு வந்தா யாரா இருந்தாலும் உள்ள யார் இருக்கிறாங்க என்று அனுமதி வாங்கி உள்ள வரணும். இல்ல யார் வாங்கின நாங்க வரவழைக்கணும், அரவணைப்போடு உள்ள வரணும். அவங்க தவறு செய்து விட்டு என் சிம்மாதனத்தில் அமர்ந்தவன் பிரம்மதேவன். தவறு செய்தவன் எல்லாம் பிரம்மதேவன். தவறு செய்தவனுக்கே தண்டனை உண்டாகும். அப்படியா? இப்போது பிரம்மனுடைய சிரத்தை போய் பிரம்மன் சிறந்தானே, நான் கொஞ்சம்